இன்றைக்கி நம்ம யூஜி பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஃபிசிக்ஸில் ரிலேட்டிவிட்டி அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸில் மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக் பேக் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூவை பற்றி பார்ப்போம். ரிலேட்டிவிட்டியில் மாடர்ன் ஃபிசிக்ஸில் புக் பேக்கில் ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கிங்க. உங்களுக்கு டிஆர்பி கொஷின் பேப்பரில் இந்த கொஷின்லேருந்து உங்களுக்கு ரிலேட்டிவிட்டியில் ஒரு கொஷின் வர சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின், த லென்த் ஆஃப் த ராட் வித் வெலாசிட்டி v relativity to the observer at rest is contracted by a factor. அப்போ இது நம்மளுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரிலேட்டிவிட்டினாலே உங்களுக்கு 3 பற்றி படிக்கக்கூடியது லென்த்து, மாஸு, டைமு. அப்போ அதுக்கான ஃபார்முலா L = L0 √1 - v²/c². அப்போ இந்த ஆப்ஷனலில் நல்லா பாருங்கள். ஆப்ஷனலில் எந்த ஆப்ஷனல் கரெக்டுன்னு நீங்களே செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா √1 - v²/c². செகண்ட் கொஷின், த ரிலேட்டிவிட்டி மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ். லென்த்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்தது மாஸ்க்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. m = m0 √1 - v²/c². இந்த லென்த்து, மாசு, டைம் இதுலேருந்து பிஜிலையும் சரி யூஜிலையும் சரி உங்களுக்கு இந்த ஃபார்முலா வைஸ் ஒரு கொஷின் வரும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம் போட சொல்லியும் உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து மாஸ் எனர்ஜி ரிலேஷன் இது சாதாரணமாக நம்மளுக்கு எப்போதும் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் தெரியும். E = mc². ஓகே, டோட்டல் ரிலேட்டிவிட்டி எனர்ஜி இஸ். ரிலேட்டிவிட்டி எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷனலை நல்லா பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் தான் ரைட்டு. ஸோ E² நம்மளுக்கு நார்மலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா E² = p²c² + m0² c⁴ இருக்கும். ஸோ இங்கே ஈன்னு கொடுத்து √ஆஃபில் கொடுத்துருக்காங்க. சியை காமனாக வெளில எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, த ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் இஸ். ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 0. மாஸ் ஆஃப் த ஃபோட்டான் வந்து 0. இப்போ இந்த 5 கொஸ்டினும் உங்களுக்கு தரவா இருக்கா? நெக்ஸ்ட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு கொஷினில் நீங்கள் பார்க்க போகிறது டி பிராக்லி வேவ்லென்த். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னாலே இஜிலையும் யூஜிலையும் முக்கியமாக உங்களுக்கு எந்த டாபிக் வரும்னா டி பிராக்லி வேவ்லென்த் வரும். ஸோ டி பிராக்லி வேவ்லென்த்தில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தா உங்களுக்கு லாம்டா ஃபார்முலா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லாம்டா = h/p. கண்டிப்பாக 2p வராது, அதனால் தப்பு. டியும் தப்பு. p/h கேட்குறாங்க. இல்லை h/, இதை போல் தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற போல் இருக்கும். நல்லா தரவாக படிச்சுக்கிங்க. லாம்டா = h/p. நெக்ஸ்ட்டு, த மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் டபுள் தென் த டி பிராக்லி வேவ்லென்த். மொமெண்டம் டபுள் ஆனால் டி பிராக்லி வேவ்லென்த் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு மேலேயே ஃபார்முலா போட்டோம். லாம்டா = h/p. ஸோ மொமெண்டம் டபுள் ஆகுதுன்னா 2pன்னு வரப்போகுது. ஸோ அப்போ லாம்டா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாடி இருந்த வேல்யூவில் ஹாஃபாக நம்மளுக்கு குறையும். அப்போ ஆன்சர் வந்து பி. டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் தெர்மல் நியூட்ரான். உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்க ஆன்சர் லாம்டா = h/2m_kT. ஆனால் 2m_kT வந்து கேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு தான் வரும். தெர்மல் நியூட்ரானுக்கு லாம்டா = h/3m_kTன்னு வரும். ஆனால் அது நம்மளுக்கு ஆப்ஷனல் இல்லை. அதனால் லாம்டா = h/2m_kT. அடுத்தது த குரூப் வெலாசிட்டி இஸ் கிவன் பைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குரூப் வெலாசிட்டி என்னன்னா ஃபேஸ் வெலாசிட்டிக்கும் குரூப் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் டி பிராக்லிலேருந்து நம்மளுக்கு கொண்டு வருவோம். ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எப்போதுமே ஃபேஸ் வெலாசிட்டி தான் அதிகம், எதை விடனா குரூப் வெலாசிட்டியை விட. அப்போ குரூப் வெலாசிட்டி வேணால் ஃபேஸ் வெலாசிட்டிலேருந்து -λ dvp/dλ. அப்போ சி ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்தது ஃபேஸ் வெலாசிட்டி ஆஃப் டி பிராக்லி வேவ் vp = c²/v. அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. இது வந்து அன்சர்டனிட்டி பிரின்சிபல்லேருந்து கேட்டிருக்காங்க. அன்சர்டனிட்டி படி நம்மளுக்கு பொசிஷன், மொமெண்டம், எனர்ஜி, டைம், ஆங்குலர் மொமெண்டம் அண்டு ஆங்கிள். ஸோ இந்த 6 செட்லேருந்து நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ΔJ Δθ ≥ h×. விட எப்போ தான் அதிகம். இங்கே வந்து பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. இங்கே மொமெண்டம், பொசிஷனும் மொமெண்டமும் தான் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் எதுவும் தப்பு. அப்போ நம்மளுக்கு வர்றது jθ. ஓகே, இப்போ இந்த 6 கொஷினும் இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு h = லாம்டா = h/p. அடுத்தது லாம்டா = h/2m_kT g/vp. இந்த 6 கொஷினை நல்லா தரவாக பார்த்துக்கிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் டிஆர்பியில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு